10 பேர் இருந்தால் அந்த ஊரை அழிக்க மாட்டேன்னார். ஆனால் 8 தான் இருந்துச்சு. அதனால தான் அன்னைக்கு உலகத்தை தண்ணீர்னால் அழித்தார். நீதிமான்கள் 10 கூட இல்லை. அவ்வளோ ஒழுங்கின மனுஷன். பிசாசு படித்து கொடுக்குறான். பிசாசு பல்கலைக்கழகம், பிசாசு ஹை ஸ்கூல், பிசாசு காலேஜ், பிசாசு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வச்சுருக்கிறான். சின்ன வயசுலேருந்தே படித்து கொடுக்குறான். கல்லூரியில் படித்து கொடுக்குறான். பிற மனிதர்கள் மூலமாய் படித்து கொடுக்குறான். ஒழுங்கினம், பேச்சில் ஒழுங்கினம், தாயிட்ட பேசுகிறதில் ஒழுங்கினம், தந்தையிட்ட பேசுகிறதில் ஒழுங்கினம், மனைவியிட்ட பேசுகிறதில் ஒழுங்கினம். பேச்சில் இருக்கிற ஒழுங்கினமே ஆயிரம். எங்கே போய் திருத்த போகிறோம்? இயேசுவை போல் எப்போ மாற போகிறோம்? யாரோ எழுதி வச்ச பாட்டை பாடுறோம். அது பெரிய விஷயமா? நாம் முழங்கால் படிக்கிட்டு, நாம் ஜெபம் பண்ணி, நாம் ஒரு பாட்டை பாட நம்ம மூளை வேலை செய்வோம்? இந்த உலகம் ரொம்ப பயமுறுத்தல் நிறைந்த உலகம். உங்களை சுற்றி பரிசேயர் சதுசேயர் இருப்பாங்க. எதை பேசினாலும் ஏன் இப்படி பேசுனாங்கன்னு கேட்பாங்க. இயேசு பேசின அத்தனைக்கும் குற்றம் கண்டுபிடித்தாங்க. ஆனால் தங்களை மத தலைவர்களாக கருதி கொண்டார்கள் பரிசேயர்கள். அவர்கள் இயேசுவை பயமுறுத்தினார்கள். இயேசுவை பயமுறுத்த முடியும்? நீர் விடத்தை விட்டு போய்விடும், எங்கேயாவது வேற வீடு மாற்றி போய்விடும், இந்த வேலை உமக்கு சரி வராது, வேற வேலைக்கு போங்க, இந்த வேலையில் எல்லாரும் உனக்கு விரோதமாக இருக்காங்க, வேற வேலைக்கு போ. பிசாசின் பொய்யை நம்ப வேண்டாம். நீ இருக்கிற இடத்திலே கர்த்தர் உன்னை ஸ்ட்ராங் ஆக்கி, சிறப்பாக்கி, நல்ல திராட்சை தோட்டமாக்கி, ஒரு நல்ல மலராக வைத்து ஒரு பெரிய திராட்சை கொலையை உன் வாழ்க்கையிலே கனிய செய்வார். ஆண்டவர் இயேசு முட்காடை திராட்சை தோட்டமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. உன்னை பயம் காட்டுகிற பரிசேயரை நம்பாது. இவ்விடத்தை விட்டு போய்விடு, டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போ. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. யாருக்கோ தான் இந்த வார்த்தை வருது. நீ டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போ. இந்த ஊரை விட அந்த ஊர் நல்லா பிழைக்கலாம். நீ பாம்பேக்கு போ, நீ சென்னைக்கு போ, நீ கோயம்புத்தூருக்கு போ. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் நீ திருநெல்வேலியில் இரு. திருநெல்வேலியில் நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு கர்த்தர் பாதுகாப்பு, நான் பாதுகாப்பு, துதியின் கோட்டை பாதுகாப்பு. உன்னுடைய கஷ்டங்களை கர்த்தர் மாற்றி தருவார் கட்டாயம். நீ கர்த்தரை யார் என்று நினைக்கிறாய்? அவர் சர்வ வல்லமையுள்ள ஆபிரகாமின் தேவன். துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.